Hello friends, welcome to Chef Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வெறும் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இன்னியோட ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரெட்டை வச்சு சூப்பர் டூப்பரான குவிக் அண்ட் ஈஸி ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். 4 கப் ஃபேட் எடுக்காத பால் வச்சுருக்கேன், 1 கப் மில்க் மேட், 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ கலந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக கலர் கொடுக்கும். ஒரு 9 to 10 ஏலக்காவை 1 ஸ்பூன் சர்க்கரையில் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஏலக்காய் அரைக்கும் போது நிறைய திரியாக வரும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அரைச்சிங்கன்னா அழகாக பவுடர் ஆகும். 9 to 10 ஆல்மண்டை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு 9 to 10 பிஸ்தாவை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ, இது கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ணுவோம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு 4 கப் பாலுக்கு 1 கப் மில்க் மேட் தாராளமாக போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் தான். பிரெட் அண்ட் பால் அண்ட் மில்க் மேட். மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸை கார்னர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிரெட் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்னர் அப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கார்னரை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பிரெட்டு கட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு தேவையான மில்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மில்க் பவுடரை வச்சு ஒரு இன்க்ரீடியன்ட் பண்ண போகிறோம். அதை செஞ்சுட்டு நம்ம இந்த பிரெட்டை பொரிச்சு எடுக்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட். மில்க் மேட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் பால். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பால் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நம்ம தனியாக வச்சிடலாம். பேன் வச்சாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 4 கப் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபேட் எடுக்காத பால் தான் ஆட் பண்ணுறேன். நாலு கப் பாலை நல்லா கொதிக்க விடணும். 1 கப் மில்க் மேடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குங்குமப்பூவை பாலில் போட்டு வச்சுருக்கோம், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா நைஸாக பொடியாகும். ஸோ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இந்த பால் நல்லா கொதித்து கொஞ்சமாக திக்காகணும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறப்போ மறந்துடாதீங்க, ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துட்டு அதில் கஸ்டர்ட் பவுடர் போட்டுட்டு கஸ்டர்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பால் ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுனால ஒரு 2 அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்லா திக்காகும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரொம்ப நேரம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் கொடுக்கும். கஸ்டர்ட் எப்போவுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கஸ்டர்ட் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பால் நல்லா சுண்டிடும். ஸோ இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இது நல்லா கூல் ஆகட்டும். அடுத்த ஸ்டெப்பை நம்ம பிரெட்டை ஃப்ரை பண்ணலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பிரெட்டு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் வச்சு ஃபுல்லாக பண்ணோன்னா ஃபேட் ரொம்ப அதிகம், ஆயிலே அதிகம் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க.
இந்த பிளேட்டில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மலாய் கீரை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து 1 கப் மலாய் கீரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெட்டை வந்து ஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு லேயர் ஆஃப் கீரை எடுத்து இந்த ப்ரெட் மேலே வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இதை நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ நல்லா கோல்டாக சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஆர் லைக் ஏதாவது பர்த்டே ஒரு இது அக்கேஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ளாட்டாக ஒரு பவுலில் கூட எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கோவா எடுத்துகிட்டு இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து போட்டு தரலாம். வாவ், சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ஹிட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போடுற ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். See you on the next video. Bye bye.